வணக்கம் நண்பர்களே. மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கல்யாணத்துக்கு போகலை, நல்ல விசேஷத்துக்கு போகலை, பரவாயில்லை. ஆனால் ஒரு கெட்ட செய்தி, ஒரு துக்கமான செய்தி கேட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை எப்படியோ தெரிஞ்சிருச்சா அப்படின்னா போகாமல் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. அது சரியான முறை கிடையாதுங்க. நம்மளுடைய சொந்த பந்தத்தில் யாரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் போயிடணுங்க. ஏன்னா ஒரு நல்லதில் சேரலைனாலும் கெட்டதில் சேரணுங்க. அதுதாங்க நல்ல பண்பு. உறவுகள் எவ்வளோதான் சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் நமக்கு பகை ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு இனி வாழும் காலத்தில் சொந்த பந்தங்களோட நல்ல முறையில் வாழ்வோம். இன்னும் ஒரு சொந்தம், ஒரு குடும்பங்கிறது ஆழம் விழுது போலங்க இருக்கணும். அப்போ தான் பார்ப்பதற்கு நிறைஞ்சு சிறப்பாக இருக்குங்க. தொடர்ந்து பகையாகவே இருந்து கொண்டு இருந்தால் அடுத்த தலைமுறையினரும் பகையாளியாகவே போய்விடுவாங்க. சொந்தங்கிறது தெரியாமையே போய்விடும், உறவுகள் இல்லாமல் போய்விடுங்க. அதனால நல்லதிலையும் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சேர்ந்து விடுங்கள், அல்லது கெட்டதில் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சேர்ந்து விடுங்கள். நல்லது கெட்டதில் முன்னின்று செயல்படுங்க. வார்த்தைகளை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. யாருக்கும் உங்கள் மனம் அறிந்து சாபம் கொடுத்து விடாதீர்கள். சிலருடைய சாபமானது பழித்துவிடும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும். நல் வார்த்தைகளை பயன்படுத்துவோம், நல்ல விதமாக வாழ்வோம். வாழ்க வளர்க.